இது விஜய் சொன்ன ஒரே தப்பு என்னன்னா, மக்களுக்கு செய்யாத இது நான் செய்ய மாட்டேன்னு சொன்னது. இப்போ அவர் அறிவிச்ச அறிக்கை தான். விஜய் வந்து எங்களுக்கு பெரிய ஆளே கிடையாது. இப்போ மக்களுக்கு என்ன செய்கிறாங்க வந்து இது ஜெயிலில் இருந்து காலை உடைச்சிட்டு வந்தார். உதயநிதி நின்று காலை உடைச்சிட்டு வந்து நின்றாப்புல. இப்போ சாக்கடை தண்ணி ஓடுது. இன்ன வரைக்கும் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அவங்களுக்கு அவர் உண்மையான பேர் அதானே, சி ஜோசப் விஜய் தான் அவர் உண்மையான பேர். 22 ஓட்டும் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிப்போம். 4 பேர் டிஎம்கேக்கு போடுவோம், 8 பேர் என்டிகேக்கு போடுவோம். இங்கே மாற்றத்துக்கான எல்லா மக்களும் மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்துருந்தாங்க. இந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்திருக்காரு. அதுக்கு முழு ஆதரவு நாங்கள் தர மாதிரி இருக்கோம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம். 4 அண்ணன் தம்பி ஒரே ஃப்ளோரில் இருக்கோம். மொத்தம் எங்கள் வீட்டில் வந்து 22 ஓட்டு. இந்த 22 ஓட்டும் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிப்போம். 4 பேர் டிஎம்கேக்கு போடுவோம், 8 பேர் என்டிகேக்கு போடுவோம். இப்படி மாறி மாறும். ஆனால் அந்த டைமு 22 ஓட்டும் டிவிகேக்கு ஒண்டி தான் ஓடுது. என்ன காரணம்னா எல்லாமே மாற்றத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம். அதுலேயும் குறிப்பாக அந்த கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப சந்தேசிருக்குது. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மாசிம்பேட்டை கோரிமேடு இந்த ஏரியாவில் ஒண்டியும் 6 பசங்க சாத்துருக்காங்க. சாவுனா சாதாரண சாவில் போதை ஊசி கஞ்சா குடிபோதன் ஒண்டி தான் நம்ம அசால்ட்டாக பேசியிருக்கோம். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக போகிறது பார்த்திங்கன்னா போதை ஊசி கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு தமிழ்நாடு காவல்துறையும் இங்கே இருக்க அரசியல்வாதியும் எதுவுமே பண்ணல. கண்ணுக்கு எதிர்த்தாப்பில் தான் ஓட்டுறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க வந்து நீங்கள் வீடியோ எடுத்து கொடுங்க நம்மள்ட்ட கேட்குறாங்க. அவங்க அதுலேயும் கமிஷன் வாங்கிக்கிறாங்க. ஆனால் இதை தடுத்து நிறுத்துகிற வந்து எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ஸ்கூல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒண்டியும் கிட்டத்தட்ட 48 பள்ளம் இருக்குது. இந்த ரோடு போட்டு 6 மாதம் தான் ஆகுது. இதில் ஆக்சுவலாக ரோடு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு போடணும். நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள், வெறும் 1.5 இன்ச்சுக்கு ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஸ்கூல் டைம் ஆகிடுச்சுன்னா மழை சீசனில் பொண்ணுங்கள்லாம் ஸ்கெட்டை தூக்கிட்டு தான் இங்கே நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இங்கே இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குது. மாதிரி டிஎம்கே 2 வெர்சஸ் டிவிகே ஒண்டி தான். இங்கே ஒரு பாஜகவோட பி டீம்னு வர்றவங்கலாம் சாயம் பூசுவாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து அவங்கள கூட சேர்த்துக்குவாங்க. இது விஜய் அவங்க என்ன காரணம் சொன்னாலும் பர்சனல் எத்திக்ஸு பிஜேபி பி டீம் எது சொன்னாலும் விஜயை அடைய முடியாது. இந்த டைம் அவர் நிற்கிற 2 தொகுதியிலையும் பெரும்பான்மையில் ஜெயிப்பார். அதை தாண்டி தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிற தைரியம் துணிவு விஜய்க்கு ஒண்டி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மற்ற யாருக்குமே கிடையாது. அவர் உண்மையான பேர் அதானே, சி ஜோசப் விஜய் தான் அவர் உண்மையான பேர். அதில் என்ன மதம் இருக்குது? அவர் ஆக்சுவலாக 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து சாதி மத சான்றிதழ் வாங்கி அவருக்கு வச்சுருக்காரு. 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அவ்வளோ தூரம் யோசிச்சிருக்காரு. தான் பையன் பின்னாடி எந்த சாதி சாயமும் மத சாயமும் வரக்கூடாதுன்ட்டு அவ்வளோ கிளவராக யோசித்து அவர் பையனுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி விஜயோட வயசு 52, அவர் 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பா அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. தான் பையன் பின்னாடி ஒரு சாதி சாயமாக மத சாயமாக பூசக்கூடாதுன்ட்டு. இன்றைக்கி வரவங்க பூசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. தமிழ்நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு மாதிரி. இங்கே வந்து நீங்கள் எந்த சாயம் பூசினாலும் மக்கள் நம்பிட்டா அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். எங்கள் வீட்டில் 22 ஓட்டில் 12 ஓட்டு அவருக்கு ஒழிஞ்சு. இந்த டைம் அந்த 12 ஓட்டும் ப்ளஸ் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு போன மிச்சம் 10 ஓட்டு 22 ஓட்டும் விஜய்க்கு தான் ஓடுது. அப்போ விஜய் மாற்றத்தை நிகழ்த்திருக்காரால. நான் ஏன் சீமானை நம்பலை? எதிரியை கெட்டது பண்ணுறவனே 26 பேர் ஒன்றா நிற்கிறான். ஆனால் நல்லது பண்ணுற 2 பேர் பிரிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ அவரோட கணிப்பு என்ன? ஓட்டை பிரிக்கின்றது தான் அவரோட கணிப்பு. ஜெயிக்கின்றது ஒன்றும் இல்லை. ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அவர் டிவிக்கே கூட ஜாயின் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் பண்ணல. அப்போ அவருக்கு என்னென்னா அந்த வாக்கு வங்கியை வச்சு அவர் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு விரும்புகிறாரு. கடைசியில் அந்த 8% வச்சு ஓட்டு எல்லான்னு பார்த்தாரு. அதனால தான் இந்த டைம் நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம், டிவிகேக்கு போடணுன்ட்டு. இல்லை, குறிப்பாக பெண்கள் வாக்கு தான் விஜய்க்கு அதிகமாக இருக்குது. என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 22 ஓட்டில் 8 ஓட்டு பெண்கள் ஓட்டு. பெண்கள் ஓட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிக்கு போட்டுருந்தாங்க. ஆனால் இந்த டைம் அந்த 8 ஓட்டு அவங்க தான் ரொம்ப என்கரேஜாக இருக்காங்க. எப்போ வந்து 23 வரும் அன்றைக்கி போடலான்ட்டு. அப்போ பெண்களோட வாக்கு அவருக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் எபோவ் 30+ தான். எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவுக்கு வயசு 60+ மற்ற எல்லாத்துக்குமே 30+. அதனால் வந்து உமன்ஸு பெண்கள் ஓட்டு அதிகபட்சம் தாவேக்கு தான். அதுதான் விஜயோட சக்தியை. விஜயை வந்து எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி மீடியா ஃபுல்லாகவே டிஎம்கேட கைகூலியாக இருக்குது. இன்றைக்கி விஜய் ஒண்டின்னு தான் தமிழ்நாட்டில் தனிப்பெருமை. ஒன்றும் இல்லை, இப்போ வெளிநாட்டில் வைக்கிற மாதிரி அதிபர் தேர்தல் வச்சு இன்றைக்கி வச்சாலும் விஜய் இன்றைக்கி அதிபர் ஆகிடுவார். தனி பெரும்பான்மை 19.72 தான் டிஎம்கேக்கு இருக்குது. தனி பெரும்பான்மை விஜய்க்கு 20.72 ஓட்டு. இதை நான் சொல்ல என்டிடிவி ஓட்டு லிஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ சாக்கடை தண்ணி ஓடுது. இன்ன வரைக்கும் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அவங்களுக்கு தெரியலை, அதை பற்றி என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா இவெல்லாம் ஓட்டு அழிச்சு நின்றுட்டாங்க. அவங்கள தான் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் நேரடியாக வாங்க, நான் அவங்கள கூப்பிட்டு போய் காட்டுறேன். இந்த இடத்துல என்ன பிரச்சனை என்னன்னு நான் காட்டுறேன். ஓகேங்களா? வாங்க, நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன். வாங்க. விஜயோட அரசியலை பற்றி சொல்லுங்கள். விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. மாற்றம் மட்டும்தானே ஒன்று. கண்டிப்பாக மாற்றம் வேணும். மாற்றம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அவங்க வருவாங்க இவங்க வருவான்னு சொல்லி எதுவுமே நம்பி இங்கே பிரயோஜனம் இல்லை. இவர் வரணும். கண்டிப்பாக மாற்றம் வேணும். நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று மட்டும்தான். இந்த ஏரியாவில் நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று தான். இந்த ஏரியா மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஏரியாவும் எதிர்பார்க்கறது ஒன்று தான். இளைஞர்களுக்கு சொல்கிற ஒன்றே ஒன்று தான். அவங்க ஏரியாவை நீங்கள் எதிர்பாருங்க. உங்கள் ஏரியா என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், அதை நீங்கள் சரி பண்ணுங்கள்.
உங்கள் என்ன பிரச்சனையும் சரி பண்ணுங்கள், ஒவ்வொரு ஏரியாவும் சரியாகும், ஒவ்வொரு மாவட்டமும் சரியாகும். நாள் ஆண்டுட்டாங்கண்ணே, அவங்கள போய் இந்த வார்த்தை கேளுங்கண்ணே, ஏன் சந்திக்கலை என்ன ஏது சந்திக்கலைன்னு கேளுங்கண்ணே. கேட்டதுக்கப்புறம் இந்த கேள்வி அவரை போய் கேளுங்கண்ணே. நான் அதான் அவர் இப்போ தான் வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அடுத்த கேள்வி நீங்கள் இதை கேளுங்க, ஏன் சந்திக்கலை, ஏன் என்ன பிரச்சனை கேட்கலன்னு சொல்லி கேளுங்க. அப்படி கேளுங்க, அவ்வளோதான். ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு ஏன்பா நீ பண்ணலை இந்த வேலையில், உனக்கு இப்போ ஒன்றுமே சொல்கிறேன், இந்த மைக்கை பிடிக்கிற ஒரு வேலை, கேமரா பிடிக்க உங்கள் வேலை, நீ ஏன் சரியாக பண்ணல, உங்கள்ட்ட வேலை கொடுத்தா கேட்குறோம், வேலை கொடுக்காம ஒருத்தர் ஓரமாக நிற்கிற ஒருத்த போய் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன அது சரியாகும்? நான் கேட்குறேன், வேலையை கொடுத்துட்டு கேளுங்க, அவர் கையில் கொடுத்துட்டு கேளுங்க. வந்து மறுபடியும் அவர் என்ன வந்து செஞ்சிருவாரா, எல்லாம் செஞ்சிருவாரானா எப்படி? ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க, ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சா கண்டிப்பாக மாற்றம் வரும் தமிழ்நாடு ஃபுல்லாக. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு ப்ளஸ் வந்து அடிப்படை பிரச்சனைகள் சரியாகும். இந்த போதை கலாச்சாரம் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்படும். நிறைய திட்டங்கள் அண்ணன் அறிவிச்சிருக்காரு, அருமையாக இருக்குது. படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து இளம்பெண்கள்லேருந்து எல்லாருக்குமே நல்ல திட்டமாக அறிவிச்சிருக்காரு. ஆண்டவங்களுக்கே மறுபடியும் கொள்ளையடிக்கிற அந்த கும்பலுக்கே ஓட்டு போடாதீங்க தயவுசெய்து. இவனுங்க எல்லாம் கொள்ளையடிக்கிற தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி கொள்ளையடிச்சிருக்கு. அந்த பணத்தை இப்போ மறுபடியும் எடுத்து செலவு பண்ணி மறுபடியும் ஆட்சிக்கு வரதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் இந்த வாட்டி விஜயனாக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக எங்களோட ஓட்டு, எங்கள் குடும்ப ஓட்டு எல்லாமே விஜயனாக்கு தான். விஜய் எந்த இது அறக்கட்டளை வச்சு என்னத்துக்கு நல்ல மக்களுக்கு செஞ்சாரு, போனாரு, வந்தாரு. ஏன்னா ஸ்டாலின் வந்து ஜெயிலில் இருந்து காலை உடைச்சிட்டு வந்தார், உதயநிதி நின்று காலை உடைச்சிட்டு வந்து நின்றாப்புல, இவங்கெல்லாம் அரசியலில் வந்து நின்று வந்தாப்புல. விஜய் என்ன செஞ்சாப்புல? விஜயை பற்றி நாங்கள் பேசவே வரல. விஜய் எங்களுக்கு வந்து பெரிய ஆளே கிடையாது, புரியுதுங்களா? விஜய் வந்து எங்களுக்கு பெரிய ஆளே கிடையாது. இப்போ மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க, அதை மட்டும் பாருங்க. அவர் விஜய் வந்ததுக்கப்புறம் அவர் செய்யட்டும். அவரை பற்றி நான் தப்பாக சொல்லவில்லை, நான் விஜய் ரசிகராக தான் இருந்தேன். அவரை பற்றி நான் தப்பாக சொல்ல விரும்பலை. நான் ரஜினி ரசிக்கிறேங்க. விஜய் மேலே ரொம்ப பற்று உண்டு. ஏன்னா அவர் வந்தாருன்னா என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அதுதான் என்ன நம்மளுடைய நோக்கம், புரியுதுங்களா? ஏன்னா அவருடைய வாய்ப்பு வந்து அவருடைய இது நல்லபடியாக இருந்தால் நல்லபடியாக ஜெயிக்கட்டும், நல்லபடியாக முடிக்கட்டும். ஆனால் நம்மளுடைய வாக்கு வந்து திமுகவுக்கு தான். நம்மளுடைய வாக்கு வந்து திமுகவுக்கு தான், புரியல? அந்த வாக்கு வந்து மாறாது. இப்போ தானங்க அவர் வந்திருக்காரு, எத்தனை எலெக்ஷன் அவர் சந்திச்சிருக்காரு. இப்போ தான் முதல் எலெக்ஷனே சந்திக்க போகிறாப்புல. ஜெயிக்கிட்டுங்க, வரட்டுங்க, போட்டுங்க. நல்லபடியாக அவருக்கு நல்ல வாக்கு இருந்தால் அவர் ஜெயிக்கிட்டுங்க, போட்டுங்க. ஏன்னா மக்கள் வாய்ப்பு கொடுத்தா அவர் ஜெயிக்கிட்டுங்க, போட்டுங்க, வரட்டுங்க. ஏன்னா அதை ஐயோ, இளைஞர்களுக்கு வந்து 23 வயசு 25 வயசு வரைக்கும் விஜய் ரசிகர்கள் தான் ஓட்டு போடுவாங்க, புரியுதுங்களா? எனக்கெல்லாம் வந்து 55 வயசு ஆயிடுச்சு. நாங்களாம் திமுகக்காரன் ஏடிஎம்கேக்காரங்களாம் எப்படின்னா கட்சிக்காரங்க தான் ஓட்டு போடுவோம். என்ன பலன் அனுப்பிச்சு, புரியுதுங்களா? என்ன பலன் அனுப்பிச்சேன்னா, இப்போ இத்தனை வருஷம் என்ன பலன் அனுப்பிச்சோம்? எம்ஜிஆர் ஆட்சியில், கலைஞர் ஆட்சியில், ஸ்டாலின் ஆட்சியில் என்ன பலன் அனுப்பிச்சோம்னா அதை தான் அனுபவிக்க போகிறோம், புரியுதுங்களா? இது விஜய் சொன்ன ஒரே தப்பு என்னன்னா, மக்களுக்கு செய்யாத இது நான் செய்ய மாட்டேன்னு சொன்னது. இப்போ அவர் அறிவிச்ச அறிக்கை தான் தப்பானது. இப்போ என்ன அறிவிச்சாரு தப்பு? நீங்களே சொல்லுங்க. 1 கிராம் தங்கம் தரன் இருக்காரு, தங்க அறிவிக்கின்னு இருக்காரு, மற்ற சலுகைலாம் செய்யறன்னு இருக்காரு. மற்றவங்கள சொல்லிட்டு இவரு செய்யலாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நல்லபடியாக ஓட்டுங்க. அவர் சிறு வயசுக்கார் தான், நல்லபடியாக அவர் ஜெயிச்சு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நல்லபடியாக ஜெயிச்சு வரட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் நான் ரஜினி ரசிகர். ஆனால் விஜய் மேலே எனக்கு ஒரு பற்று உண்டு. அவர் வந்து எலெக்ஷன்ன்றதே தப்பு. நீங்களே சொல்லுங்க, யார் நிற்குதுன்னு சொல்லி எதிர்பார்த்து உங்க கணிப்பை சொல்லுங்க. ஏன்னா எலெக்ஷன்ன்றது அவர் தப்பு. என்ன காரணம்? காரணம் சொல்ல முடியாது, அவர் சொந்த விஷயங்க அது. சரி, உங்க பர்சனல் விஷயம். உங்களுக்கு என்ன லாபமா இருக்கு? இவர் ஜெயிச்சு உங்களுக்கு என்ன லாபமா இருக்கு அதையும் சொல்லிருங்க. யார் ஜெயிச்சு? இப்போ டிஎம்கே ஜெயிச்சு உங்களுக்கு என்ன லாபமா இருக்கு? டிஎம்கே ஜெயிச்சு எனக்கு லாபம் இருக்குன்னா அதெல்லாம் கிடையாதுப்பா. லாபம் நஷ்டம் இப்போ நீங்க அப்படி பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஐயா, அப்படிலாம் நீ சொல்லாத. நான் பார்த்து நீ வளர்ந்த பைய. சரிண்ணா, ஓகே, ஒத்துக்கிறேன். புரியுதா? நான் பார்த்து வளர்ந்த பைய. எங்க அப்பா திமுக, எங்க அப்பா அப்பயே சொன்னாரு, தமிழ்நாட்டை கலைஞர்
தமிழ்நாட்டை வெடிகுண்டு வச்சு தகர்த்தலாம் திமுக தான் ஓட்டு போடணும்னு சொன்னார். சரி, அப்படிப்பட்ட கொள்கைக்காரன் நான். திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். அதனால உங்களுக்கு என்ன லாபம்? என்ன லாபம்னா எனக்கு கொள்கை தான் முக்கியம். கொள்கை என்ன கொள்கை? திமுக கொள்கை தான் முக்கியம். கொள்கை மீனிங் என்ன? கொள்கை மீக்கியமா தம்பி, நீ சின்ன பையடா தம்பி. பாரம்பரியம் எங்க குடும்பமே டிஎம்கே, திமுக குடும்பம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதை எடுங்க, மாத்தாதீங்க. இதில் இது டிலே பண்ணக்கூடாது, டிலே பண்ணக்கூடாது. என் கொள்கையை எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காரு, கலைஞர் டிஎம்கே தமிழ்நாடு இது வெடிகுண்டு வச்சு தகர்த்தலாம் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுருக்காரு. புரியுதுங்களா? அந்த கொள்கையில் உள்ளவன் நான். புரியுதுங்களா? அந்த கொள்கையில் உள்ளவன் நான். டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன்.